பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 27 முதல் 30 வரை. நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார், அவர்கள் உம் கைகளில் தூய்மையாய் மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புனிதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு புனிதப்படுத்தி நீர் தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே எங்களுக்கு புதிய ஆற்றலையும் புதிய தெம்பையும் மன பக்குவத்தையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களை சந்தித்து எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை வணங்குகின்றோம் அப்பா. ஆண்டவரே, வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம், புனிதர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நீர் எங்களோடு பயணம் செய்வீராக. வாழக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் நாங்கள் இருப்போம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழவும், ஆண்டவரே, உலகபூர்வமான காரியங்களில் இருந்து வெளியிலே வரவும் நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. அந்த நாளிலே யோபு பக்தன் உம்மை நோக்கி செபித்த வேளையிலே, வேதனையின் நடுவிலே உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது, ஆண்டவரே, பொறுமையோடு இருந்து அவருடைய கூக்குரலை கேட்டு கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்தீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை நீர் செய்திடுவீராக. யார் யாரெல்லாம் குழப்பத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் மன சஞ்சலத்தோடும் மன கசப்போடும் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் உடன்பட்டு அவர்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக இருக்கின்றன. ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம். உமது கரங்களில் விழாதபடி மனிதர்களுடைய கரங்களில் விழுந்து வேதனையை அனுபவித்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதுவரை செய்த பாவ பழக்க வழக்கங்கள் போதும், இதுவரை வாழ்ந்த தூய்மையற்ற வாழ்க்கை போதும், இதுவரை கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம், அது போதும் தகப்பனே. அநேக மக்களை எங்களுடைய வார்த்தைகளினால் காயப்படுத்தி இருக்கின்றோம், உள்ளம் குன்ற செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் ஒளியில் இருக்கிறோம் சுவாமி. அநேக மக்கள் கார் இருளில் இருந்து கொண்டு எவ்வாறு வெளியிலே வர முடிவது இல்லையே என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இவை அனைத்தும் அவர்களுடைய பாவ சிந்தைகளும் பாவ செயல்களும் தான் சாத்தான் அவர்களை காரிருளில் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இதோ உமது திரு சமூகத்தில் நின்று ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் பரிந்து பேசுகிறோம் சுவாமி. எல்லோரையும் தொடுவீராக, எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும், என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட இருக்கும்படியாகவும், என் ஆண்டவர் அவர்களை தொட்டு பாவ கரைகளை அப்புறப்படுத்திட வேண்டுமாயும், பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரும் தூய்மை அடைய வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாருமே இந்த உலகத்தில் நிம்மதியாக மட்டுமே வாழ முடியும் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே சாத்தானுடைய தூண்டுதலுக்கு தன்னை கையளித்து இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா.
அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆறுதலான உமது வார்த்தைகளை கொடுப்பீராக. உமது வார்த்தைகளினால் அவர்களை தேற்றுவீராக. ஏனென்றால் இந்த நாளிலும் வல்லமையான உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆணவம் உள்ளவரையும் சிறு குற்றோரையும் நீர் அழிக்கின்றீர். தாழ்வாக கருதப்பட்டோரை நீர் மீட்டு ரட்சிக்கின்றீர். ஆம் தகப்பனே, தாழ்ச்சியோடு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதுவரை தகப்பனே, தாழ்ச்சியற்ற சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். மீட்கப்படாமல் எங்களுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி இருக்கின்றோம். அதற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வல்லமையாய் இறங்கி வருவீராக. வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மனவேதனையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய தாய்மார்கள் உண்டு. தன்னுடைய கணவருக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. தன்னுடைய மனைவிக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய கணவரும் உண்டு. ஆண்டவரே, தன்னுடைய தாய் தகப்பனுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களும் உண்டு. இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு. எல்லாருடைய ஜெபத்தையும் மன்றாட்டையும் நீர் கேட்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய ஜெபம் உமது செவிக்கு எட்டுவனவாக. ஆண்டவரே, குற்றவாளிகளை கூட மீட்டு ரட்சிக்கக்கூடிய தெய்வம் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய கண்ணீரும் ஜெபமும் உம்மை தேடி வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கண்ணீரோடு இருந்த பிள்ளைகளை தொட்டீரே. வேதனையோடு இருந்த மக்களை தொட்டீரே. பாவம் செய்தவர்களை நீர் அவர்களுக்கு அறிவுரை கூறி நீ பாவம் செய்யாதே என்று வாக்கு கொடுத்தீரே. அதே போல் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீரை காண்பீராக. உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. பலவீனங்களை அப்புறப்படுத்துவீராக. என் ஆண்டவருடைய வல்லமையும் கரங்கள் அவர்களை தொட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் உண்மையிலே இந்த நேரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி கொண்டு இருக்கின்றார், என் ஆண்டவர் இதோ என்னுடைய குரலை கேட்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் உமது திரு சமூகத்தில் தூபத்தை போல் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பைலட்டுமார்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். செயலர்மார்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். கடல் தொழில் புரிகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். விமானம் பயணத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எல்லோரையும் நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கும் பொழுதுதான் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் தகப்பனே. நீரே பாதுகாக்கீர் என்பதை நீர் வெளிப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னத தகப்பனே, பெரியவரே, பரிசுத்தரே, அன்பு நேசரே, இந்த நாளிலே நீர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, கணவர் உண்டு, மனைவி உண்டு, குழந்தை செல்வங்கள் உண்டு, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, தொண்டை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு, கல்லீரல் சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தாமே தொடுவீராக. தொட்டு அவர்களை குணமாக்கி மன நிறைவோடு கடந்து செல்ல உமது பாதுகாப்பு வளையத்திற்குள் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடிக்கக்கூடிய அன்பு நேசரே, எப்பொழுது உமக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலே அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகாலையிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களோடு பரிந்து பேசும் அன்பு தாயே, இரக்கத்தின் கன்னிகையே, இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.